உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கா? எனக்கு ரொம்ப கொடூரமான ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. பெர்ஃபெக்ஷன். இந்த பெர்ஃபெக்ஷனை நல்ல விஷயம்ட்டு நினைச்சேன். ஆனா அது ஒரு ட்ராப். அதை ரியலைஸ் பண்ண நிறைய வருஷம் போச்சு. கூட நிறைய அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் போச்சு. 2019ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு ஷூட் பண்ணேன். எடிட் பண்ணல. பிகாஸ் அது பெர்ஃபெக்டா இல்லைன்ட்டு தோணுச்சு. 2025 வந்துச்சு. அகைன் நியூ கான்செப்ட். ஷூட் பண்றேன், சேனல் ஸ்டார்ட் பண்றேன், அப்லோட் பண்ணல. எது பண்ணாலும் பெர்ஃபெக்டா இருக்கணும், மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அடிச்சா சிக்ஸர் தான். பெர்ஃபெக்ஷன் கூட பல கிளைகள் சேர்ந்த மாதிரி கூடவே வருது தான் இந்த செல்ஃப் டவுட், ப்ரொகாஸ்டினேஷன், லேக் ஆஃப் டிசிப்ளின், இம்பேஷன்ஸ், இன்கன்சிஸ்டன்சி. எனக்கு மற்றவங்களை மோட்டிவேட் பண்ண பிடிக்கும். ஆனா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யாராச்சும் எனக்கு வந்து உன்னால முடியும், யூ கேன் டூ இட்ன்னு சொல்லுவாங்கன்ட்டு. அப்பதான் புரிஞ்சுது, யாரும் வரமாட்டாங்க, நமக்கு நம்மளே தான் எழுந்து வரணும். ஒரு நாள் எங்கேயே யூடியூப்ல பார்த்தது, ஸ்டார்ட் பிஃபோர் யூ திங்க் யூ ஆர் ரெடி. அதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட் அண்ட் இந்த சேலஞ்சுக்கான டர்னிங் பாயிண்ட்டும். நம்மள பல பேர் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும், எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா சாப்பிடணும்ட்டு ஏதேதோ வச்சிருப்போம். அதை ஹேபிட்டா கொண்டு வரதான் இந்த சேலஞ்ச். இது 100 days இல்ல, 30 daysம் இல்ல, 1 week கூட இல்ல, ஜஸ்ட் 1 day discipline challenge. எஸ், 1 day at a time, 1 step at a time. No expectations, just pure devotion towards the journey. அன்னைக்கு டு டூ லிஸ்ட்ல இருக்கிற டாப் 3 நான் நெகோஷியபிள் டாஸ்க முடிக்கிறோம். 1 day மிஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டே திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மக்களே, தட்டுறோம், தூக்குறோம், ஒன்னா வளர்றோம். பை நெக்ஸ்ட் இயர் இந்த நேரத்துல நம்ம இப்ப இருக்கிற இடத்த விட கொஞ்சம் முன்னாடி இருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இந்த பெர்ஃபெக்ஷன் ட்ராப்ல இருந்தா நீங்களும் இந்த 1 day டிசிப்ளின் சேலஞ்ச்ல வாங்க, நம்ம ஒன்னா வளரலாம். இந்த ஜேர்னலில் நான் டெய்லி ஷோ அப் பண்ணுறேன். இந்த க்ரோத்தோட ரியல் அப்டேட்ஸ் டெய்லி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன்.